ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். கிட்டத்தட்ட 3 டேஸ் ஆச்சு பேக் டு நார்மல் அப்படிங்கிற மாதிரி. மறுபடியும் அந்த ஒரு காலகட்டத்தை தாண்டி கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் சென்னை மக்களான நாங்கள். ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஆனால் என்னோட ஏரியாலாம் சேஃபாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு தண்ணி நின்றுச்சு, ஆனால் சீக்கிரமாகவே வடிஞ்சிருச்சு. ஆனால் நிறைய ஏரியாஸில் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு. என்னோட ஏரியாவில் இருந்த பிரச்சனை என்னென்னா, பவர் கட்டாக இருந்தது, ஒய்ஃபை இல்லை, அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் இருந்துச்சு. பால் கிடைக்கல, ஃபுட் அந்த அளவுக்கு அவைலபிளாக இல்லாமல் இருந்துச்சு. என்னோட மாமியாருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு இந்த ஒரு சிச்சுவேஷன். டாக்டர்லாம் யாருமே வராமல் பார்க்காம அப்படி ஒரு வழியாக மீண்டு வந்துட்டோம். என்ன மாதிரியே சென்னையில் இருக்கிற நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் அவங்களோட அப்டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. விஷ்ணு விஷால் அவங்க வந்து ரீசெண்டாக இந்த மாதிரி சிக்கினப்ப ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அஜித் சார் வந்து போய் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பிக் எடுத்து வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் நம்ம திரவியம் இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே கிடைக்க மாட்டேங்குது சுற்றி இருக்கிறவங்களுக்கு. அதாவது வேளச்சேரி, பள்ளிக்கரணை இந்த ஏரியாலாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. நம்மளோட நிஷா அவங்க கணவரோட சேர்ந்து போய் போட்டில் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் நிறைய பேருக்கு வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுமே ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த பகுதி மக்களுக்கு கொடுங்க, ரொம்பவே தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நடிகர் ஹரிஷ் கல்யாண் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 1 lakh வந்து கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நிவாரணத்துக்காக. பார்க்கும்போது இவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு வர்றதெல்லாம் பெரிய விஷயம். நிறைய பேர் ஆக்ட்ரஸ் லாவண்யா, அதே மாதிரி ஹேமா எல்லாம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஒரு பதிவை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட வெற்றி வசந்த், அதாவது சிறகடிக்க ஆசையில் வந்து நடிச்சிட்ருக்கார் இல்லையா, அவர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து சேஃபாக இருக்கேன், எல்லாரும் அப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு. உண்மையிலேயே சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கே இந்த அளவுக்கு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நார்மல் மக்களோட நிலைமை என்னென்னு யோசிச்சு பாருங்களேன். ரொம்பவே டஃப்பாக தான் இருக்குது. அதுலேயும் பெருங்குளத்தூரில் இந்த முதலை வந்தது, அதே மாதிரி வேளச்சேரியில் ஒரு பெரிய பள்ளம் விழுந்தது, இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்பவே பயமாக இருக்குது. அதே மாதிரி அடையார் பாலத்தில் வந்து வீரல் விட்டுருக்கு. நான் அடையார் டிப்போக்கும் திருவான்மியூருக்கும் மிடில் இருக்கேன். நான் இருக்க அந்த பிளேஸில் மட்டும்தான் தண்ணி இல்லை, ஆனால் என்னை சுற்றி இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே தண்ணி தான். இங்கே பெசன் நகர், வண்ணாந்துறை, சாஸ் நகர் இந்த ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி. அதாவது முட்டி அளவுக்கு மேலேயே நீந்திட்டு வர மாதிரி தான் தண்ணி தேங்கிட்டு இருந்துச்சு. நேற்று தான் பவர் கொடுத்தாங்க, இன்றைக்கி தான் ஒய்ஃபை வந்துச்சு. நாளையிலேருந்து ரெகுலராக ஆஃபீஸ் போகணும். ஹெல்ப்லைன் நம்பர்னு கொடுக்குறாங்க, ஆனால் டவரை பிடுங்கிடுறாங்க. எப்படிங்க கால் பண்ண முடியும்? ரொம்பவே டார்ச்சராக இருந்துச்சு, முடியலை. யாரெல்லாம் சென்னை வாசிகள் சேஃபாக இருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.